You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், என்னோட வாழ்க்கை அப்டேட் 1/6 அதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். நம்ம பாருங்க 1/6 வரைக்கும் போட்டுகிட்டே போய்கிட்டு இருக்கோம் வெற்றிகரமாக. எனக்கு வந்து எல்லாரும் பாராட்டுக்கள் சொல்லுங்க. காலையில் எழுந்தோடனே ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது, திருப்பி தூக்கம் தான் வருது. சரி, ஓகே, நம்ம இந்த பாலை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை ஒரு பக்கம் போட்டுட்டு ஒரு பக்கம் ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபோன் நோண்ட சைடில் பொங்குனேன், அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு ஒரு கண்ணை அது மேலே நான் வச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக. ஒரு கண்ணை வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து ரீல்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனாலும் கொதிக்கிற மாதிரி வரான், அப்புறம் இறங்குறான். என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் வந்து பாலெல்லாம் போட்டு குடிச்சிட்டு நம்ம காலையில் என்னென்ன அப்டேட் பண்ணுவோமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம வந்து நீண்ட பயணத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். ரீல்ஸுமே திடீர்னு ஏதாவது ஃபன்னாக வந்துச்சு, அதனால உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதையுமே ஒரு பக்கம் வந்து இவனும் கொதிச்சு முடிச்சிட்டான், ஒரு பக்கம் வந்து இந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ரெடி ஆகிட்டு போகணும். எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்டு சந்துக்கு பிறந்த நாள். ஸோ அவளை பார்க்க தான் போயிருந்தேன். அவளை பார்க்கறதுக்காக ஒரு வழியாக போயிட்டு அவள் வந்து என்னை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனாள். சரி, ஓகே, கோவிலுக்கு தானே போயிடுவோம் அப்படின்னு நானும் ரொம்ப நேரமாக பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருந்தேன். ஒரு வழியாக வந்து சேர்ந்துச்சு அது. இந்த பஸ்ஸில் இருந்து நான் ஏறி உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோம் நம்மளுக்கு ஓரமாக உட்கார வச்சதை நம்ம கையில் 2 கவரை கொடுத்துட்டு சாமி கும்பிடுன்றா. என்னடா சாமி கேட்டால் குத்துருவாரான்னு கேட்டிருந்தேன். நீ கேளு கொடுப்பாரு அப்படின்னா. நானும் நிறைய கேட்டிருக்கேன், கொடுக்குறாரா பார்ப்போம், கொடுத்தாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் சொல்கிறேன். ஒரு வழியாக நம்ம வந்து கோயிலுக்கெல்லாம் கும்பிட்டு கோயிலே மூடி அடிச்சு துரத்துட்டாங்க வெளியே போனோம். அந்தளவுக்கு உட்காந்து நாங்கள் சாமி கும்பிட்டுன்னு இருந்தோம். கோயிலெலாம் மூடி வெளியே அனுப்பிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அப்பா வா கடைக்கு போகலான்னு. கடைக்கா ஜாலி அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டேன். வண்டியில் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நானும் வண்டியில் போய் எந்த கடைக்கு சரவணா ஸ்டோர் தான் போனோம். சரவணா ஸ்டோர் வழியாக வந்து உள்ளே போயிட்டு வந்து அப்பா இந்த அடிக்கிற வெயில் ஏசியில் முழுங்க உட்காந்துக்கலாம் போல இருக்கு. போயிட்டு ஷாப்பிங் பண்ணலாம் உணவு உட்கொள்ளலான்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, உணவு தான் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மேலே போய் எல்லாத்துக்கும் இது வேணும் அது வேணும்னு சொல்லி பில்லு போட்டேன். எனக்கு வந்து சேட் பண்ணுறாரு. ஸோ வந்து நான் அப்படி ஆர்டர் போட்டேன். எங்கள் அப்பா ஒரு பர்கரை முடிச்சிட்டேன். எங்கள் அப்பா வந்து தோசை சாப்பிட்டுட்டு தோசை சிக்கன் இந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டு வந்து காஃபி. நம்மளுக்கு வந்து என்றைக்குமே வந்து சேட் ஐட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து. பட் வந்து நேற்று ரொம்ப லோவாக தான் இருந்தது. எதுவுமே நிறைய இல்லை, ஃபஸ்ட்டு நிறைய இருக்கும். இன்றைக்கி நேற்று கம்மியாக இருந்தது. ஏன்னு தெரியல, நான் வந்தனால கம்மி பண்ணிட்டாங்க போல், என்னென்னு பார்த்துக்கலாம். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் ஐயோ இன்னைக்கு சந்துக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருது. சரி, ஓகே, சீக்கிரமாக ஒரு கேக் கடைக்கு போகிறோம், ஒரு கேக் ஆர்டர் போடுறோம், வெட்டுறோம் அப்படின்றது முடிவு எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே என் ஃப்ரெண்டை வந்து வர சொல்லியிருந்தேன். சந்துக்கு பர்த்டே நம்ம போகலாம். அவனை தான் நைட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஹெவி ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 9:40 ஆயிடுச்சு. 9:40 கடையில் போய் அண்ணா கடையை திறனா கதறிட்டு அவன்கிட்ட இருந்து கேட்க வாங்கிட்டு அவள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வண்டியில் ஏற்றி போட்டுக்கிட்டு இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எடுத்து அப்புறமா அதை அப்லோட் பண்ணுறேன். தென் வந்து வீட்டுக்கு வந்து எல்லாமே முடிச்சுட்டு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டேன். சந்துவோட பர்த்டே விலாக் வந்து நான் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். ஃபுல்லாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். அதில் நாங்கள் சர்ப்ரைஸாக வந்தது எல்லா வீடியோஸுமே இருக்கும். அதை நீங்கள் போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். இது என் வாழ்க்கை அப்படின்னால அதை நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ணல, ஜஸ்ட்டு இது மாதிரி தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து வீட்டுக்கு வந்து டயர்ட் ஆகிடுச்சி. சீரியஸாகவே அவ்வளோ ஒர்க் இருந்தது இங்கே அங்கே அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து எல்லாமே முடிச்சுட்டு என்னன்னு தெரில, ரொம்ப தண்ணி தாக்கம் வேற எடுத்துச்சு. உட்காந்து ஒரு பாட்டில் கிட்டத்தட்ட நான் ஒரு 2 லிட்டரு 3 லிட்டரு குடிச்சிருப்பேன் போல் நேற்று. அவ்வளோ தண்ணி தாக்கம். உட்காந்து ஃபுல்லாக தண்ணியை குடிச்சிட்டு என் வாழ்க்கையை வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். என்னோடய ஷாப்பிங் வீடியோவுமே நான் தனி விலாகில் தான் போட்டிருக்கேன். இது என் வாழ்க்கை அப்டேட் வீடியோவில் ஆட் ஆகலை. ஸோ அதையுமே வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. கோவில் விலாகுமே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.